என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன செஞ்சா வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதித்தால், ஆண்டவரை துதிக்கும் போது அவர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை வெட்கப்பட்டு போக அனுமதிக்கவே மாட்டார். துதி என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம அதுக்குன்னு உட்கார்ந்து நேரம் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்முடைய நார்மல் வேலையிலேயே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம். துதி என்பது அவரை புகழ்வது, பாடல்கள் மூலம் வசனங்கள் மூலம் அவரை புகழ்வது தான் துதி. இப்போ அந்த துதிக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. நம்ம சில நேரங்களில் ஜெபம் பண்ணணும்னு உட்கார்ந்தோன்னா நம்முடைய பிரச்சனைகள் தான் நமக்கு முன்னால் இருக்கும். ஐயோ இதை ஆசீர்வதிங்க ஏசப்பா, இதை சரிப்படுத்தி தாங்க, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதை சரிப்படுத்துங்க. நம்ம ஒவ்வொரு விஷயமாக தான் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அதை ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்போ நம்ம சுமையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் சுமந்து கொள்வார். அதற்கப்புறம் நம்ம அதை சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. துதித்தாலே போதும். அமைதியாக ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து துதித்து கொண்டு இருந்தாலே போதும். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார்.